வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சௌமியா. சார், இன்றைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு நாள். என்னன்னா, 6 வருஷத்துக்கு முன்னாடி திமுக அரசு போராடி ஓபிசி பிரிவினருக்கு 27% வந்து இடஒதுக்கீட்டை பெற்றுத் தந்தது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அந்த சீட்ஸ்க்காக, மருத்துவ படிப்புக்காக, உயர்கல்வியில் மருத்துவ உயர்கல்விக்காக வந்து அந்த போராடி வாங்கி கொடுத்தாங்க. ஆனா அதே நாள் இன்றைக்கு 6 வருஷம் கழிச்சு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 151 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்றியத்துக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த தாவேக்கா அரசு. இப்போ கோர்ட்ல வந்து இதுக்கான வாக்குவாதம் நடக்குது அப்படின்னும்போது, எப்படி தமிழ்நாடு அரசை சேர்ந்த வழக்கறிஞர்கள் ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா மௌனம் காத்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்து ப்ரீ பிளான்டாவே அங்க போயிட்டு நீங்க எதுவுமே பேசாதீங்க அப்படின்ட்டு வந்து சொல்லப்படுதா? இல்லாட்டி பேசி அந்த சீட்ஸ வந்து நமக்கு வாங்குறதுக்கான எந்த பாயிண்ட்ஸுமே நம்ம கையில இல்லையா? என்ன காரணம் சார்? இந்த உயர்கல்வி இதில் வந்து மருத்துவ உயர்கல்வியில் வில்சன் அவர்களுடைய வழக்கு வந்து ஒரு மகத்தான வெற்றி பெற்றது. அதன் மூலமாக ஆண்டுதோறும் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்களில் வந்து 27 விழுக்காடு இடஒதுக்கீடு பின்பற்றப்பட வேண்டும் சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போராடி ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்தார். அதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் 4500 ஆண்டு அந்த முதல் வருஷமே 4300 பேர் சேர்ந்தாங்க. அதுக்கப்புறம் 5000 பேர் 5500 பேர்னு நம்பர்ஸ் அதிகமாகிட்டே போகுது. அதாவது பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து நம்ம என்னன்னா, நமக்கு தமிழ்நாட்டிலிருந்து இப்போ பேசும்போது பிற்படுத்தப்பட்ட சமூகம் அப்படின்னாலே அவங்களுக்கும் எஃப்சிக்குமான வித்தியாசம் பெருசாக இருக்காது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, மற்ற எல்லா வகையிலும் சமூக ரீதியாக வந்து எம்பிசி சமூகம் தான் வந்து ரொம்ப கொஞ்சம் கீழே இருக்கும். கல்வியில் அவங்க மேம்பட வேண்டிய சூழல் இருக்கும். அதுக்கு கீழே பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்குது. ஆனால் வட மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் எம்பிசிக்கள் எந்த சூழலில் இருக்காங்களோ அதே அளவில் தான் வந்து வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிசிக்கள் இருக்காங்க. அப்போ இது தமிழ்நாட்டை தாண்டி இந்தியா முழுவதும் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு வந்து போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியத்தோட திமுக வில்சன் அவர்களை களமிறக்கி போராடி வெற்றி பெற்று 6 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தலைவருடைய வழிகாட்டுதலின் பேரில் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே ஒரு சமூக நீதி பிறந்தது. அதன் காரணமாக 30,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வந்து உருவாகியிருக்காங்க. எல்லா மாநிலங்களுக்குமே அந்த எல்லா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இதில் வந்து 27 விழுக்காடு இந்த ஸ்டெப் எடுத்தது திமுக தான் எடுத்தது. அதன் காரணமாக தான் வந்து ஒரு மருத்துவர்கள் ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் வந்து ஒரு 30,000 பேர் வந்து உருவாகியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து முஸ்லீம்களும் அடக்கம், கிறிஸ்டியர்களும் அடக்கம், எல்லாருமே அடக்கம். அதில் இப்படிப்பட்ட சூழலில் இந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி இதில் வந்து 50 மார்க்கு கீழே இருந்தாலும் தமிழ்நாடு மாநில கோட்டாக்கு 50% கோட்டா இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம வந்து 50 மார்க் கம்மியாக இருந்தாலும் கூட நம்ம வந்து அந்த வாய்ப்பை வழங்குகிறோம். இப்போ அதை ஒரு தீர்ப்பு வாங்கினாங்க. 50 மார்க்கு கம்மியாக இருக்கிறது கொடுக்கக்கூடாது, நாங்களாம் இங்கே அதிக மார்க் வாங்குகிறோம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வாங்கினாங்க. அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இடங்களை அவர்கள் வந்து முடிவு பண்ணக்கூடிய சூழலை வந்து அந்த தீர்ப்பு உருவாகிடுச்சு. அதற்கு இடையில வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்களும் வந்து 50 மார்க் அவங்க வாங்கிட்டு போகிறாங்கல்ல. இப்போ முதல் கலந்தாய்வு முடியுது. அந்த கலந்தாய்வில் வந்து அந்த இடங்கள் போக மீதி இருக்கக்கூடிய இடங்களை வந்து ஒன்றிய அதை ஐஎம்ஏ வாங்கிட்டு போகிறாங்க, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், அந்த வாங்கிட்டு போய் அவங்க வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அவர்களும் வந்து 50 மார்க் கீழே வாங்கினவங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்குறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நாங்களும் கொடுக்க மாட்டோம், நீங்களும் கொடுக்கக்கூடாது, இப்போ நீங்கள் கலந்தாய்வு முடிச்சுட்டு நீங்கள் எங்கள் இடத்த கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமையை விட்டு கொடுக்குற மாதிரி தான். எப்படி வந்து தமிழ்தாய் வாழ்த்தை 3வதாக தள்ளி நேற்றைக்கு மிகப்பெரிய ஒரு செயலை வந்து இந்த தாவேக்கா அரசு செய்ததோ, அதே மாதிரி வந்து இன்றைக்கு சட்டமன்றத்திலையும் சரி நீதிமன்றத்திலையும் சரி என்ன போராட்டம் செய்யணுமோ அதை செய்யாமல் சட்டமன்றத்தில் வந்து திருமணம் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கப்பட்டது, அதை வந்து புறந்தள்ளாங்க. நீதிமன்றத்தில் வந்து வழக்கறிஞர்களை நியமித்து ப்ராப்பராக அட்டன் பண்ணி வலுவான வாதங்களை முன்வைத்து அதன் மூலம் வெற்றி பெற்றிருக்க முடியும். அதையும் கைவிட்டு இப்போ வந்து அம்போடும் போச்சு. இப்போ 151-52 சீட்டு வந்து இப்போ போயிடுச்சுன்னா தமிழ்நாடு கிடைக்க வேண்டிய உயர் சிறப்பு மருத்துவர்கள் வந்து கிடைக்காம போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு இதில் வந்து இப்போ எத்தனையோ மூளைக்கு போகக்கூடிய நரம்புகளில் ஸ்டெண்ட் பொருத்துறது, அங்கே இருக்கக்கூடிய கொழுப்பை அகற்றி எடுத்துகிட்டு வருவது, ஸ்ட்ரோக்லேருந்து மீட்பதுங்கிற மாதிரியான அதிநவீன சிகிச்சைக்கு படிக்கக்கூடிய அந்த படிப்புகள் இதெல்லாம் வந்து இதில் படித்தவர்கள் வந்து மாநில அரசினுடைய தமிழ்நாட்டு மருத்துவத்துறையில் வேலை பார்ப்பாங்க. அதன் மூலமாக ஒரு பைசா செலவு இல்லாமல் ஏழைகளுக்கு தமிழ்நாட்டில் சிகிச்சை நடக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் காரணம் இது போன்ற மருத்துவர்கள் இருக்கிறனால தான். 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா செலவாகக்கூடிய ஒரு சிகிச்சையை வந்து ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய எழும்பூர் அரசு மருத்துவமனை குழந்தைகள் மருத்துவமனையில் செய்கிறாங்க.
அல்லது ஸ்டான்லி மருத்துவமனையில் செய்கிறாங்க, உறுப்பு மாற்று சிகிச்சை பண்ணுறாங்க, கேஎம்சியில் பண்ணுறாங்க, ராஜீவ்காந்தியில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பெருமை பேசுகிறோம் இல்லையா? அதுக்கான காரணம் இது போன்ற அடித்தளத்தை வச்சுருக்கோம். நம்ம நல்ல அற்புதமான மருத்துவர்களை அரசு மருத்துவர்களாக நம்ம வச்சுருக்கோம். அவர்களுக்கான வாய்ப்பு, படிக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம். அவர்கள் அதில் படித்து அந்த தேர்ச்சி பெற்று அதன் மூலமாக மக்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்பை வந்து தாவேக அரசு மண்ணள்ளி போட்டு மூடிடுச்சு. இது வந்து நம்ம பேசுகிறோம், இதை பார்க்குறவங்களுக்கு எந்த அளவுக்கு எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் உண்மையாலுமே இது வரக்கூடிய இதனுடைய விளைவுகள் வந்து அடுத்த ஒரு 10 ஆண்டுகளில் வந்து பெரிய அளவில் தெரிய வரும். அப்போ வந்து நீங்கள் வேறு வழியே கிடையாது, இந்த மாதிரியான ஒரு உடல்நிலை பிரச்சனைக்கு நீங்கள் தனியார்ட்ட தான் போய் ஆகணும் அப்படிங்கிற சூழல் வரும். இப்போ நம்ம 2 ஆண்டுகளுக்கு முன்பாக நினைக்கிறேன், நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். மதுரையில் ஒரு மருத்துவமனை ஆரம்பிக்கிறாங்க, நாளிதழ் விளம்பரம் வந்து வருது, அரசு மருத்துவமனைக்கு ஈடாகுன்னு சொல்லி. அந்த ஒரு நிலைமையில் நம்ம இருக்கணும் இல்லையா? அந்த நிலைமையை விட்டு இன்னும் ஒரு 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு ஒரு 50 ஆண்டுகளுக்கு 60 ஆண்டுகளுக்கு பின்பாக போயிருங்கிறது தான் இன்னைக்கு நடந்துடக்கூடிய இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். தாவேக்காவை சேர்ந்த அமைச்சர்கள் வந்து குறிப்பா நிர்மல்குமார் பப்ளிக்கா அந்த மாணவர்களுடைய சந்திப்புல வந்து ஒரு பேச்சு அவர் பேசியிருந்தாரு. இந்த எதுக்கு டாக்டர், இன்ஜினியர்ஸ், அந்த மாதிரி பிளம்பர், இந்த மாதிரி வேலைகளுக்கெல்லாம் தான் வந்து அதிகமா இருக்க கார்பெண்டர்லாம் புக் பண்ணா கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு இருந்தாரு. பேசியிருக்காரு. ஸோ அந்த மாதிரியான மைண்ட் செட் இருக்கவங்களுக்கு இதோடைய அவரு அருமை எல்லாம் ஏன் எங்க தெரியும்ன்ற அவரு ஏன் காக்கி டவுசர் போட்டு கார்பெண்டர் வேலைக்கு போகக்கூடாது? அவரு ஏன் தெரியாம கேட்குறேன். அவரு போகலாம்ல. அவரு எதுக்கு அமைச்சரா வரணும்னு. இந்த கேள்வி நம்ம கேட்கலாம்ல. அவருடைய அந்த பேச்சு என்பது பாஜகவினுடைய குரல். நீங்கள் வந்து எதுக்கு படிக்கிறீங்க, எதுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, பகோடா போட வேண்டியதானேன்னு சொல்லி பேசுனாங்க இல்லையா? அதனுடைய இன்னொரு வடிவம் தான் இது. இப்போ இவங்க வந்து பாஜகவுக்கு இவங்களுக்கு வேறு வித்தியாசம் கிடையாதுங்க. என்ன ஆகுனா கூட வந்து இடதுசாரிகளையும் விசிகாவையும் கூட வச்சுருக்காங்க, காங்கிரஸ் அதுவும் கூட. வந்து இந்த ஆட்சி அமைக்கணுன்றதுக்காக தான் அதான் அவங்களையும் அதுலேயும் வந்து ஒருத்தர் வந்து உள்ள அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியிலும் பங்குன்னு உள்ள போனவர். இன்னும் காங்கிரஸ் வந்து எப்படா திமுகவின் முதுகுல குத்தலான்னு சொல்லி 60-70 ஆண்டுகளமாக காத்திருந்தது, குத்திட்டு போயிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த முறை வந்து இடதுசாரிகள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. அவர்களும் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு தரப்பு தான் ஆதரிக்க தவிர இன்னொரு தரப்பு வந்து கடுமையாக அரசை விமர்சனம் பண்ணி எழுதிட்டு இருக்காங்க. அப்படியான சூழலில் இந்த மாதிரியான பேச்சுக்கள் இருக்கு இல்லையா? இது வந்து பாஜகவினுடைய பேச்சு. இப்போ பாஜக இங்கே ஆட்சி செய்தால் எப்படி இருக்குமோ அதே தான் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இப்போ குறிப்பாக வந்து பாஜக ஆட்சி பண்ண என்ன பண்ணும், சரியான வழக்கறிஞரை போடாமல் தமிழ்நாடு அரசு ஏற்கனவே போட்ட வழக்கை வந்து விட்டு கொடுக்கும். அதே மாதிரி ஒன்றிய நீர்வளத்துறையில் வந்து இணையமைச்சர் வந்து சோமண்ணா கர்நாடகாவை சேர்ந்தவர். ஒரு நீர்வளத்துறை பிரச்சனை வந்து 2 மாநிலங்களுக்கு இடையில் இருக்கும்பொழுது அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அதே துறைக்கு வந்து நீங்கள் இணையமைச்சரை போட்டு வச்சுருக்கீங்கன்னா, அப்போ அன்புமணி அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு அந்த சோமண்ணாவினுடைய தாக்கம் வந்து இல்லாமல் வந்து அவர் வந்து பதில் சொல்லியிருக்க மாட்டார். பொய் தகவலை சொல்லியிருக்காங்க. ஆமாம், அது வந்து ஒரு அதாவது உடல் நலிவுற்று இருக்கக்கூடிய துரைமுருகன் வந்து எழுந்து வந்து நேற்றைக்கு வந்து பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிடுச்சு. அவர் வந்து சொல்கிறார், இப்படிலாம் கிடையவே கிடையாது அப்படின்னு. நம்ம சொன்னது தான், அங்கே வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நீரின் அளவில் 1 மில்லிமீட்டர் குறையிறதுனா கூட அந்த திட்டத்தை அவர்களால் செயல்படுத்த முடியாது. இன்னொன்று, தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் அவர்களால் வந்து நீர் திட்டங்களை ஏற்படுத்த முடியாதுங்கிறது தான் உண்மை. அப்படி இந்த மாதிரியான சூழலில் அந்த மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் அந்த துறைக்கே போட்டு வச்சு அவர்களே பதில் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் தலைமையில் போய் கர்நாடக மாநில எம்பிக்களை எல்லாம் அழைச்சிட்டு போய், ஏன்னா அந்த அம்மாவை தேர்ந்தெடுத்தது வந்து அந்த ராஜ்யசபாவில் கர்நாடகா கோட்டாவில் எடுத்தாங்க. அதன் காரணமாக கர்நாடக மாநில எம்பிக்கள் எல்லாம் அழைச்சிட்டு போய் அவர் நீர்வளத்துறை அமைச்சரை பார்த்து காவேரிக்கு ஆதரவாக, கர்நாடகாவுக்கு ஆதரவாக அவங்க பேசுனதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான சூழலில் இந்த அரசு இந்த ஒரு நிர்மல்குமார் போன்றவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் வந்து பாஜகவினுடைய குரலாக தான் ஒலிக்கிறது. அவங்க எப்படி வந்து உங்களுக்கு என்ன இது வேலை இருந்தாருன்னு பக்கோடா போட்டு வைங்க அப்படின்னு சொன்ன குரல் தான் இன்றைக்கி வந்து கார்பெண்டர் அப்போன்னு சொல்லுது. நீட் எழுத வேணாம், வக்கீலுக்கு படிங்க. என்ன செய்யணும் அந்த குழந்தைக்கு தெரியாதா? நீட் மருத்துவ கனவு இருக்க போய் தான் நீட் எழுதணுன்னே போகிறாங்க. அப்படி இருக்கும்போது வந்து இவர் வந்து என்ன சொல்கிறது? இது வந்து பாஜகவினுடைய குரல். அவர் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர். அவருக்கு எப்படி பேசணும்னு தெரியும், எதை பேசணும்னு தெரியும். அவர் தெரியாமலாம் கிடையாது, தெளிவாக பேசுகிறார். அதே இன்னொரு அமைச்சர், அதாவது இவங்க வந்து தாவேக்காவுடைய எம்எல்ஏ, அந்த தொகுதி ஸ்ரீரங்கம் தொகுதியுடைய எம்எல்ஏ,
அமைச்சர் அறநிலைத்துறையுடைய அமைச்சராகவும் இருந்தார் அப்படின்னா செருப்பு போட்டுக்கிட்டே வந்து இந்த கோபுரம் மேல ஏறுறது இறங்குறது அந்த ஒரு இது இருக்கா அவங்களுக்கு, அந்த அட்வான்டேஜ் இருக்கா, அதை பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஏன்னா அமைச்சரா பதவி ஏத்துட்ட பிறகு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்றதை என்னெல்லாம் ட்ராமா பண்ணீங்கன்னு எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப நீங்களே இந்த மாதிரி செருப்பு போட்டு ஸ்ரீரங்கம் கோயில்ல ஏறுறது இறங்குறதுன்ற மாதிரி இருக்கிறது வந்து எந்த வகையில நியாயம் சரி? இல்லை, இதை வந்து யார் செய்திருந்தால் என்னவாக இருக்குங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ வந்து பெரிய சனாதனம் பேசுறவங்க எல்லாம் அமைதியா இருக்காங்களே சார். இப்போ இவர் செருப்பு இல்லைங்க, போட்டு சனாதனம், ஆம், ஆகமம். ஆகமங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயிலுக்கான ஆகம விதிமுறைகள்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் இருக்குது, இந்தியாவிலேயே எங்கேயும் கிடையாது. ராமர் கோயிலையவே வந்து மோடி தான் திறந்து வைக்கிறாரு. ராமர் ராமர் சிலைக்கு பக்கத்தில் மோடி போய் நிற்கிறாரு. அங்கே வந்து ஆகமம்லாம் கிடையாது. ஏன்னா அங்கே வந்து ஸ்ட்ரக்சரலாக வந்து சாதிக்கு எதிரான எந்த மனநிலையும் கிடையாது. அவன் பிறந்தா ஏற்றுக்கிறான். நான் ஒரு யாதவா பிறந்தேன்னா நான் சாகு வரைக்கும் யாதவ் தான், இது எனக்கு பெருமைன்னு நினைக்கிறான். அதே நேரத்தில் ஒரு பட்டியலினத்தில் இப்போ ஒரு ஜாதவா ஒருத்தன் பிறக்கிறான் அப்படின்னா அவன் வந்து என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவம், நான் இங்கேருந்து பிறக்கிறேன், இந்த பிறவியில் வந்து நான் கடனை கழிச்சிட்டு அடுத்த பிறவியில் நான் உயர் சாதியில் போய் பிறப்பேன்னு அவன் நினைக்கிறான், நினைக்க வச்சுருக்காங்க அங்கே. ஸோ அதன் அடிப்படையில் வந்து அது இந்த மாதிரியான விஷயங்கள் செய்ய தேவையில்லை. இங்கே தான் வந்து கருவறைக்குள்ளே நாங்கள் ஏன்டா வரக்கூடாதுன்னு கேட்குறது, எங்களுக்குன்னு தனியாக நாங்கள் சாமி வச்சுக்கிறோம்னா நாங்களே பூஜை பண்ணிக்கலாம்னு போகிறது, சித்தர் வழிபாடு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கக்கூடிய மண் இந்த மண். ஸோ அதனால தான் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கான ஆகமங்களை உருவாக்குறது, அதை வந்து நீதிமன்றத்தில் போய் உறுதிப்படுத்திக்கிறது அப்படிங்கிறது. அதே மாதிரி வந்து கோயில் நியமங்கள்னு ஒன்று இருக்குது. அந்த நியமங்கள்னால் என்னென்னா, நீங்கள் செருப்பு போட்டு போகக்கூடாது, இந்த கோயிலில் வந்து சட்டையை கட்டிட்டு தான் வரணும், இந்த கோயிலில் வந்து புடவை அணிந்து தான் வரணும், சுடிதார் போட்டு லெகிங்ஸ் போட்டு வரக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவங்களே செட் பண்ணிக்கிறது. இந்த கிளாக் வைஸ் தான் சுற்றி வரணும். இதெல்லாம் வந்து கோயிலுக்கான நியமங்கள்னு சொல்லி. இது எல்லாமே யாருக்கு அப்படிங்கிறதுனா நம்மளை போன்றவர்களுக்கு தான், சூத்திரர்களுக்கு தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். மற்ற கோயிலுக்குள்ள நேராக கருவறைக்குள்ளே போகக்கூடிய ஒரே தகுதி கொண்டவர்களுக்கு அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா மடப்பள்ளின்னு ஒன்று இருக்கும், அங்கே உள்ள சாக்கடை, அங்கேயும் சாக்கடை இருக்கும். ஏன்னா சமையல் செய்கிற இடத்துல சாக்கடை இல்லாட்டினா என்ன பண்ண முடியும்? அப்போ அது இதெல்லாம் கோயிலுக்கான ஒரு மற்ற சுத்தமாக இருக்கிறது, குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணுங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அங்கே வந்து மற்றவர்களுக்கு தானே தவிர சிலவருக்கு கிடையாதுங்கிறது ஒன்று. குறிப்பாக நேற்றைக்கு அது நடந்த சம்பவத்தில் வந்து அமைச்சர் அவருக்கு தெரியாமலாம் ஏறி வாய்ப்பு கிடையாது. அவர் ஷூ போட்டு, ஏன்னா கோபுரத்தில் ஏறுறாரு, கிழக்கு கோபுரம் வந்து இது பண்ணி பழுது பார்த்துட்ருக்காங்க, மேலே ஏறி ஆய்வு பண்ணுறாரு, கீழே இறங்கி வர்றாரு. பார்த்தா மேலே ஏறும்போது ஷூவோட தான் ஏறுறாரு, கீழே இறங்கும்போது ஷூவோட தான் இறங்குறாரு. கூட இருக்கக்கூடிய யாருமே வந்து செருப்பு போடலை. கூட ஒரு 4 பேர் கலந்து செருப்பு போட்டு வந்தால் கூட மறந்துட்டு போயிட்டேன்னு சொல்லலாம். எல்லாருமே செருப்பு கழட்டி போட்டு வரும்போது அவர் மட்டும் ஷூவோட போகிறாருன்னா, அவர் எனக்கு இந்த பவர் இருக்குன்னு அவர் சொல்லாமல் சொல்ல காட்ட விளைகிறார். அதாவது அவர் சொல்லக்கூடிய பவர்னா அமைச்சருக்கு அதிகாரம் கிடையாது, அதை தாண்டிய ஒரு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத அவர் காட்டுறதுக்கான ஒரு இதுதான் அது. இதை வந்து மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேனே, பெரியார் காலம் முழுக்க வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு தான் இருந்தவர். கடவுளுக்கு எதிரான ஒரு கடவுள் இல்லைங்கிற ஒரு அறிவியலை சொன்னனால பகுத்தறிவாதியாக இருந்து மறைந்தவர் அவர். அப்படி இருக்கும்போது அவருடைய குன்றக்குடி அடியில் பார்க்கறதுக்காக போயிருக்காரு. ஸோ அவருடைய வேலை அப்படின்னா உள்ளே போகணும்னா அப்போ அந்த மடத்தினுடைய விதிமுறை என்ன, சைவர்கள் மட்டும்தான் உள்ளே வரணும். திருநீரை தொட்டு பூசிட்டு பெரியார் உள்ளே போகிறாரு. இது நடந்த சம்பவம். அப்போ அந்த கோயிலுக்கு என்ன விதிமுறையோ, அந்த மடத்துக்கு என்ன விதிமுறையோ, அதை வந்து கடவுளே இல்லைன்னு சொன்ன பெரியார் அதை வந்து அந்த இடத்துல வந்து அந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் அவர் வந்து போனார். இதுதான் வந்து நடந்த சம்பவம், குறிப்புகள் எல்லாமே இருக்குது. இப்படி இருக்கும்போது எல்லாருமே செருப்பு கழட்டிட்டு போகக்கூடிய, செருப்பு வந்து இலவசமாக வெளியில் செருப்பு வைக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் கோயிலில் ஒரு அமைச்சர் செருப்பு போட்டு போகிறாருன்னா, அப்போ வந்து இப்போ எங்கடா போச்சு உங்கள் சனாதானம், இப்போ எங்கடா போச்சு உங்களுடைய கோயில் வைதீகம், கோயில் ஆச்சாரம், அனுஷ்டானம், ஆகமம், நியமம், இதெல்லாம் எங்கடா போச்சுங்கிற ஒரு கேள்வி வருமா வராதா? அரசு பள்ளிகள்ல மாணவர்களுக்கு வந்து வாரத்துல ஒரு முறை சிக்கன் பிரியாணி வந்து போடலான்ட்டு இருக்கோம். என்னுடைய ஆசை அது. அதை நான் வந்து கோரிக்கையா வச்சிருக்கேன், பார்ப்போம் அப்படின்ட்டு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. பசங்களுக்கு வந்து நல்ல உணவு குடுக்குறதுன்றது மகிழ்ச்சி தான். பட் இவர் சொன்ன இந்த விஷயத்த வந்து எக்ஸிக்யூட் பண்றது எந்த அளவுக்கு பாசிபிள்? இல்லாட்டி சும்மா இந்த மாதிரி ஆசை வார்த்தைகளை மட்டும் தான் வந்து தாவேக்கா எப்பவுமே சொல்லும். நடைமுறைக்கு அது ஒத்து வராதுன்றது ஒண்ணு இருக்கு. அதுக்கு உதாரணம் தான் வந்து கரூர்ல உயிரிழந்தவங்களுக்கு வந்து அரசு பண்ணி குடுக்குறோம்னு சொல்லிட்டு இப்ப அது செல்லாதுன்ட்டாங்க. அடுத்து தங்க மோதிர திட்டத்தில் எவ்வளோ குளறுபடி வரப்போகுது மட்டும்
மட்டும் பாருங்க. இப்போ இந்த பள்ளிகளுக்கு வந்து பிரியாணி அப்படின்றது எந்த அளவுக்கு பாசிபிள் சார்? பொதுவாகவே நம்ம முட்டை ஏன் கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அதில் புரோட்டீன் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, ம். இந்த மாதிரியான கால்சியம் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்க குழந்தைகளுக்கு தேவை. வளரும்போது தேவை. அதனுடைய பற்றாக்குறை வந்து பெரிய அளவில் தெரியுது. அது வந்து கல்வியில் வந்து மாற்றத்தை உருவாக்குது. ம். தமிழ்நாடு கல்வியில் எப்படி சிறந்து விளங்குதுன்னா, இது போன்ற விஷயங்களும் தான் காரணம். நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முட்டை அப்படிங்கிறது வந்து நல்ல ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். பெரியவங்களுக்கு 21 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு ஒரு நாளைக்கு 2 முட்டை, வெறும் காலையில் வெறும் 2 முட்டை சாப்பிட்டா போதுங்கிறாங்க டைட்டிஷியன். ம். 2 முட்டையை சாப்பிட்டுங்க போதும். அதுக்கப்புறம் மதிய சாப்பாட்டுக்கு போயிருங்க. இது ஒரு நல்ல ஒரு பழக்கமாக இருக்குதுன்னு இன்றைக்கு வர இருக்கக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் சொல்லுது. ம். இந்த மாதிரி ஒரு 2 அவிச்ச முட்டை காலைல போதும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்போ அதை கலைஞர் அதை உணர்ந்து தான் அதாவது வாரம் முழுக்க முட்டை வந்து டெய்லி வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து உறுதி பண்ணுறாரு. ம். இப்போ பல நாடுகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உணவு கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. மதியத்தில் வந்து உணவு கொடுக்கக்கூடிய வழக்கம் இருக்குது. அதில் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து விகிதம் பிரிக்கிறாங்க. பழங்கள், ம். காய்கறி, ஓகே. கார்பு எந்த அளவுக்கு இருக்கணும், அதே மாதிரி வந்து புரோட்டீன் எவ்வளோ இருக்கணும், புரோட்டீனுக்கு என்ன தேவை, மீட்டு தேவை. அப்போ வந்து பீஃபோ அல்லது போர்க்கோ எக்கோ ஏதாவது ஒரு ஒரு நாளைக்கு ஒவ்வொன்றாக வந்து அவங்க வந்து சேர்க்குறாங்க. இது மாதிரி வசதி மிக்க நாடுகள் இருக்குது. இந்தியா போன்ற நாடுகளில் வந்து குறிப்பாக வந்து மேற்கு வங்காளத்துலலாம் வந்து இறைச்சிகளை இப்போ பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கமும் இருக்குது. மீன் கொடுக்கலாங்கிறதும் வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து சிக்கன்ங்கிறது வந்து ஒரு பொதுவான ஒரு உணவாக இருக்கும். யாராலும் வந்து தவிர்க்க முடியாது. இப்போ நான் வந்து சிலர் வந்து போர்க்கு சாப்பிட மாட்டாங்க, சிலர் வந்து பீஃப் சாப்பிட மாட்டாங்க, சில பேர் மட்டன் சாப்பிட மாட்டாங்கங்கிற மாதிரியான ஒரு விலக்கு இருக்கும். அது இல்லாமல் எல்லாற்றுக்கும் பொதுவான ஒரு உணவாக வந்து எப்படி முட்டை சாப்பிட முடிஞ்சவங்களுக்கு சிக்கன் வந்து பெரிய கெடுதி கிடையாது அப்படிங்கிறதுனால சிக்கனை கொடுக்கலாங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்போ ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, அவர் நல்லபடியாக செஞ்சால் ரைட்டு தான், வாழ்த்துக்கள். ஆனால் சிக்கன் பிரியாணி அப்படிங்கும்போது இதுக்கு முன்பாக இவங்க காலை உணவு திட்டத்தில் வந்து பண்ண விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். அதன் மூலமாக குழந்தைகள் எவ்வளோ பாதிக்கப்பட்டனன்னு. நீங்கள் சிக்கன் பிரியாணி போடுறத விட சிக்கனாக கொடுங்க. ஒரு லெக் பீஸ் ஒன்று கொடுங்க. அதை வந்து ஒவ்வொரு குழந்தைகளுக்கு சில இருக்கிறதுலே வந்து லெக் பீஸ் வந்து இறக்குமதி பண்ணி கூட வாங்குங்க. அமெரிக்காவில் வந்து மிக குறைவான விலையில், அதாவது கிலோ 20 ரூபாய்க்கு கூட தரங்கிற லெவலில் வந்து அமெரிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க லெக் பீஸை மட்டும். அந்த அளவுக்கு வந்து அவர்கள்ட்ட வந்து உற்பத்தி பெருகி அவங்க வந்து பிரஸ்ட் மட்டும்தான் எடுத்துக்கிறாங்க. லெக் பீஸும் விங்ஸும் மிச்சமாகுது. அதனால் வந்து எங்கிட்ட வாங்கணும்னு சொல்லி வந்து உடன்படிக்கையெல்லாம் வந்து அமெரிக்கா அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான சூழலில் இங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லேயே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோழி வளர்ப்பு நிறுவனங்களே பெரிய அளவில் ஒரு ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய கணக்கெடுத்து இப்போ பார்த்தேங்க, 10,000 கோடி ரூபா வரவு செலவு பண்ணுறாங்க ஆண்டுக்கு. அவர் ஒரு நிறுவனம் மட்டும். இது மாதிரி வந்து அதே அளவில் வரவு செலவு செய்யக்கூடிய நிறுவனங்கள் 4-5 நிறுவனங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். அப்போ 50,000-60,000 கோடி ரூபாய்க்கு வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு தொழிலாக இருக்கும்போது அவர்கள்ட்ட சொல்லி கூட நீங்கள் வந்து வாங்கலாம். ஒரு பிரியாணியாக நீங்கள் போடுறீங்கன்னா அது எப்படி இருக்கும், 2வது பீஸை மட்டும்லாம் லவட்டிட்டு போயிடுவாங்க. குழந்தைகளுக்கு போய் சேரணுங்கும்போது அதை வந்து கவனம் செலுத்தணும். உங்களுடைய லிஸ்ட் இந்த 2 மாத லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லைங்கிறது ஒரு அச்சமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கவனத்தோடு செஞ்சீங்கன்னா நல்லது தான். வாழ்த்துக்கள். சார், சிவி சண்முகம் அவருக்கு வந்து தாவேக்காக்கு இடையில சப்போர்ட் பண்ணி போனதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. பேசினதெல்லாம் அப்படியே ரிவர்ஸ் பேக் அவர் எடுத்ததெல்லாம் பார்க்க முடியுது. ஆனா இன்றைக்கு வந்து திடீர்னு அவர் தாவேக்காக்கு எதிரா பேசுறதையும் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கதையும் வந்து பார்க்க முடியுது. இந்த பெண்களை பாதுகாக்கிறதுக்கு சிங்க பெண்ணாடி அதிரடிப்படைன்லாம் கொண்டு வந்தாங்க. என்ன பிரயோஜனம்? பெண்களுக்கான பிரச்சனைகள்லாம் இன்னும் போயிட்டே தான் இருக்குன்ட்டுலாம் அவர் பேசுறாரு. என்ன ஸ்டாண்ட்ல தான் சார் அவர் இருக்காரு? அவர் எப்படி என்ன சொல்கிறது, அதை விட என்ன ஒரு ஒரு கொடூரமான விஷயம்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போதே நீங்கள் சிங்க பெண்களை பற்றி கேட்குறீங்க. ஒரு 4 வயது குழந்தைக்கு பாலியல் தொல்லைன்னு செய்தி வருது. இது அதாவது இது தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து வாரத்தில் ஒரு நாளோ ஒரு 3 மாதம் ஒரு ஒரு முறை நடக்கும்போது நம்ம வந்து பேசுபொருளாகி பேசுகிறோம் இல்லையா. அன்றாடம் பெண்களுக்கான பாலியல் தொல்லைங்கிறது வந்து நடக்க ஆரம்பிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். குறிப்பாக தாவேக்காரங்க தான் அதிகம் பேர் அதில் ஈடுபடுறாங்க. அதற்கு பிறகு வந்து குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், பாலியல் குற்றங்கள், 10 வயது சிறுமி கோவையில் இறந்ததில் தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் வந்து நின்றபாடு இல்லை. நீங்கள் அன்றாடம் பேப்பர் எடுத்து பாருங்கள், ஏதாவது ஒரு செய்தியாவது பதிவாயிருக்குது. அப்போ இந்த அரசு வந்து என்ன பண்ணுறாங்க, சிங்க பெண்களில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அதிகாரி வந்து
சக மாணவியிடம் பேசினாலே அவங்க மேலே போஸ்கோ போடுவோம்னு சொல்லி பேசி இப்போ வந்து அவங்கள பணிமாற்றம் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த சிங்கப்பெண்களுடைய புரிதல் லட்சணமே இப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்னத்தை சொல்கிறது? இதுக்கு இது இப்போ அவர் சிவி சண்முகம் சொல்கிறது உண்மைதான். பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் எவ்வளோ நடக்குது. குறிப்பாக அதிமுக இருக்கக்கூடிய பெண்கள் மீதெல்லாம் வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளத்தில் எழுதுறாங்கன்னு சொல்லி இப்படிலாம் வந்து அரசு வந்து மிரட்டக்கூடிய அரசாக இல்லை, தனக்கு எதிராக கருத்து சொன்னாலே வந்து வழக்கு போட்டு உள்ள வைக்கக்கூடிய ஒரு அரசாக இருக்குது. ரெண்டாவது சிவி சண்முகத்துக்கும் எவ்வளோ நாளைக்கு தான் வெயிட் பண்ணுறது? என்னதான் முடிவு எடுக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல. அவர் இருந்த எம்பி பதவியும் ரிசைன் பண்ணிட்டாரு, எம்எல்ஏ பதவி அவசரப்பட்டு எல்லாமே ஆமாம் எல்லாம் போச்சுங்கிற மாதிரி இருக்குது. அப்போ அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்ல. கூடுதலாக இப்போ வந்து அதிமுக வந்து தாவேகாவுக்கு போன முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து யாருக்குமே எந்த பதவியும் ஒன்றும் கொடுக்கல. இப்போ அப்போ வந்து அவங்களுக்கும் வாய்ப்பு இல்லைங்கும்போது அப்போ இவர் என்ன பண்ணுவார்? இவர் விமர்சனம் பண்ணிட்டு மீண்டும் வந்து எடப்பாடி கூட போகலாங்கிறது கூட ஒரு ஐடியாவாக இருக்கலாம். ஏன்னா எடப்பாடி வந்து நீங்கள் என்னங்க, நீங்கள் என்னை திட்டுங்க, நான் உங்களை திட்டுறேன், உங்களுக்கு எனக்கு என்னங்க இருக்குது அப்படிங்கிற லெவலுக்கு வந்துட்டார். அடுத்து அண்ணன்றவர் நாளைக்கு. சார், சென்னை செய்யாருக்கு இடையில அந்த ஹைவேஸ் போடுறதுக்கான டெண்டர் வந்து ஏற்கனவே திமுக ஆட்சியில் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. திமுக ஆட்சி நேரம் இருந்திருந்தா அதுக்கான வேலைகள் வந்து துவங்கி அதை வந்து பணிகள் போயிட்டு வந்திருக்கும். ஆனால் இப்போ அந்த டெண்டரை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க தாவேக்கா அரசு. நாங்கள் தான் கொடுப்போம், அதுவும் நாங்கள் அரை மணி நேரத்தில் அந்த டெண்டரை வந்து முடிச்சிருவோம், நாங்கள் டிசைட் பண்ண ஆளுக்கு தான் கொடுப்போம், அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இந்த வேலைகள் வந்து பார்த்துருக்காங்களா? ஈசிஆரில் ஒரு உயர்மட்ட சாலைக்கான டெண்டர் விடப்பட்டிருந்தது, அதை கேன்சல் பண்ணாங்க. தொடர்ந்து வந்து பல்வேறு டெண்டர்களை வந்து கேன்சல் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த சிங்கப்பெருமாள் கோயில் டு செய்யாறு தொழில்பேட்டைக்கு அந்த 43 கிலோமீட்டருக்கான பாதையை வந்து 4 வழி சாலையாக மாற்றுவது. இப்போ நீங்கள் அந்த பகுதியில் போயிருந்தீங்கன்னா, உரகுடம் அந்த பகுதிக்கு நீங்கள் வந்து போயிருந்தீங்கன்னா தெரியும், எல்லாமே வந்து கனரக வாகனங்கள். அந்த கனரக வாகனங்கள்னால இந்த ரோடு வந்து அவ்வளோ மோசமாக, ஏன்னா ஒரு ரோடினுடைய வெயிட் வந்து ஒரு நேரத்தில் வந்து வண்டி கடக்கிறதுக்கும் அந்த வண்டிகள் மெதுவாக ஒரு கடந்து போகிறதுக்குமான வித்தியாசம் இருக்குது. ஒரு 100 டன்னு கொண்ட ஒரு வண்டி, ஒரு 10 ஆக்சில் லாரி வந்து ஒரு 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. அப்படிங்கும்போது அந்த இடத்த உடனே கடந்துடும். அதுக்கான இந்த ஒரு ரோட்டுக்கான பாதிப்பு இருக்காது. ஆனால் அதுவே வந்து ஒரு 20 கிலோமீட்டரில் 15 கிலோமீட்டரில் போக்குவரத்து நெரிசலில் மெதுவாக கடக்கும் பொழுது அந்த இடம் வந்து அழுத்தத்துக்கு உள்ளாகும். அப்போ அதனால தான் அடிக்கடி அந்த பகுதியில் வந்து சாலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி வாகனங்களும் அது அதிகமாக அங்கே இருக்குது. அப்போ வந்து இந்த 4 வழி சாலையை தரம் உயர்த்துவது, கூடுதலாக மற்ற 4 வழி சாலையை விட ஏன் வந்து அதுக்கான டெண்டர் காஸ்ட் கூட இருக்குது அப்படின்னா, தரமான சாலைகள், விமான இறங்குதளம் மாதிரி வந்து தரமான சாலைகளை போட்டோம்னா நீண்ட நாளைக்கு வந்து இருக்கும். இப்போ வெள்ளைக்காரன் போட்டுட்டு போன சிமெண்ட் ரோடு இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுக்கான காரணம் வந்து அந்தளவுக்கு அவன் பணம் செலவு பண்ணான் அவனுடைய தேவைக்காக. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அவனுடைய பில்டிங்கு போகிறதோ, அவனுடைய இதுக்கு போகிறதுக்கு ஒரு சிமெண்ட் ரோடு போட்டது பண்ணால் அது இன்றைக்கி வரைக்கும் இருக்குதுன்னா அவன் அந்தளவுக்கு பணம் செலவு பண்ணியிருந்தான். அந்த ஒரு குவாலிட்டியில் ரன்வே குவாலிட்டியில் போடக்கூடிய விஷயங்கள் தான் இது. இதெல்லாம் வந்து எதற்காகனா, தொடர்ந்து அங்கே வந்து மீண்டும் மீண்டும் வந்து மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் ஒர்க் பார்த்துட்டே இருக்க வேண்டியது இருக்குது. இப்போ இவ்வளோ ஒரு வருஷத்துக்கு ரோடு போடுற செலவை விட மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடிய செலவும் ரிப்பேர் ஒர்க்கும் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்குது. இதெல்லாம் கணித்து தான் வந்து இவர்கள் வந்து மிகச்சிறப்பான ஒரு பாதையை வந்து அமைப்பது. அந்த 4 வழி சாலையாக அமைத்தால் சென்னையை நோக்கி வரக்கூடிய வாகனங்கள், இதுக்கு நம்ம துறைமுகத்துக்கு போகக்கூடிய வாகனங்கள்லாம் விரைவாக செல்வது வசதியாக இருக்கும். இது மாதிரியான ஒரு ஏற்பாட்டில் தான் பண்ணாங்க. இதை வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்களை நிப்பாட்டிகிட்டு இருக்காங்க. அதான் சொன்னேன்ல, இந்த ஆட்சியினுடைய பாதிப்பு அடுத்த 10 ஆண்டுகளில் தெரியும். ஆனால் அதை வந்து திமுக மீட்டெடுப்பதற்கு மிக கடினப்படணும். 5 ஆண்டுகளில் எப்படி இப்போ இந்த 10 ஆண்டுகளுடைய கொடுமையை வந்து திமுக மீட்டெடுத்து இரட்டை இலக்கத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க இல்லையா? அந்த அளவுக்கு வந்து இப்போ போராட வேண்டிய ஒரு ஆட்சியாக தான் அடுத்து இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கான டேமேஜை இவங்க வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.